ஆவியினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. சுத்த பிரகாசமா துயரின் மீதியா சித்திர தையலா இயேசுடைய அணிகா ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள் பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள் புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள் ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையதோ ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரனேசுவே கண்டு களிக்கவே எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரனேசுவே கண்டு களிக்கவே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே பரிசுத்த ஆவியார் பரரூபமாகியே திரியேக தேவனே செவிக்க நித்தியமாய் பரிசுத்த ஆவியார் பரரூபமாகியே திரியேக தேவனே செவிக்க நித்தியமாய் ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரனேசுவே கண்டு களிக்கவே எப்போ நான் காண்பேனோ என் ஆசை ஏறுதே பொற்பரனேசுவே கண்டு களிக்கவே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தனே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே
பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகி திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய் பரிசுத்த ஆவியால் மறுரூபமாகி திரியேக தேவனை சேவிக்க நித்தியமாய் ஓ வேகம் வாருமே என் கர்த்தரீரா ஆவல் பெருகுமே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தரீரா ஆவல் பெருகுமே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தரீரா ஆவல் பெருகுமே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தரீரா ஆவல் பெருகுமே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. Hallelujah. Ribakarabalaka shabalak. Hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Amen. இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். In this evening time the Lord has prepared us to anoint us. உங்களில் எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? And how many are preparing yourself? உங்களுடைய பாத்திரம் சரியாக இருக்குமானால் இப்பொழுது கர்த்தர் அதை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார். If your vessel is proper, the Lord is well ready to fill it now. Amen. உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பாத்திரத்தை கவிழ்த்து வைத்திருக்கிறீர்கள்? And how many have reverted your vessel?
இப்பொழுது நிமிர்த்தி வையுங்கள். Now you keep it right. கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். Now it is a blessed opportunity. The Lord is making you to fill your vessel. நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதமான வல்லமையை அனுப்ப போகிறார். The vessel to overflow. The Lord is going to send now the miraculous power. ஆமென். நான் நேராக வைக்கிறேன். என்னை நீ நிரப்பும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? And how many are going to ask now? I am going to keep it right, and how you fill it me now. கர்த்தர் இந்த மாலை வேளையில ஒரு அற்புதமான வல்லமையை ஒரு சிலருக்கு அளிக்க போகிறார். In this evening time, for a few of them, the Lord is going to give them a miraculous power. இன்னும் 2-3 நிமிடங்கள் நாம் தரித்திருப்போம். 2 or 3 minutes, let us all tarry. ஆமென். அந்த குறிக்கப்பட்ட நபர் நீயாக இருக்கலாம். It may be the you who may be appointed person. ஒரு தெய்வீக சக்தி உனக்குள்ள இறங்க போகிறது. A divine power is going to come down. ஆமென். அதை வைத்து தான் நீ இனிமேல் முன்னேற போகிறாய். Keeping that, you are going to press forward. அது ஒரு விலையேறப்பட்ட வல்லமை. That is a precious power. அது தேவனுடைய அனுக்கிரகம். And that is the manifestation of God. அது தேவனுடைய அருள் உனக்கு கிடைக்க போகிறது. And that is the thing, the Lord's grace is going to come upon you. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்க போகிறது. The Almighty God's mercy is going to come down now. அவருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க போகிறது. And you are going to receive favor in His sight. ஆமென். இப்பொழுதே உன்னுடைய பாத்திரத்தை நீ நிமிர்த்தி வை. Right now, keep right your vessel. கவிழ்ந்து கிடக்கிற சரிந்து கிடக்கிற உன்னுடைய பாத்திரத்தை நிமிர்த்தி வை. The vessel which was tilted, the vessel which was reverted, right now you make it right. ஊற்றப்படும் அபிஷேகம் உனக்குள் நிரம்பி வழியட்டும். Let the anointing to be poured out, give overflow in you. ரேபா லபா ஹனியா ரபகா துனா பனா. ஆமென் ஆமென் ஆமென். நிரப்ப ஒரு விசேஷித்த ஜீவனுள்ள வல்லமை. Ribana sabani, akura balabari, rikarabari. Hallelujah, Jesus. Ida bala shabana re bala bana. Hariwala iramanash. இந்த கூட்டத்தில் ஒன்று கூட அப்படியே தேவனுடைய சன்னிதானத்தில் நம்மை உணர்வோம். Let us once feel us in the presence of God. இன்னைக்கு உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறாரா? Is the Lord is hearing your voice today? இல்லாவிட்டால் அவருடைய சத்தம் உனக்கு கேட்கிறதா? Or are you hearing His voice? உன்னால் அவரை காண முடிகிறதா? Are you able to see Him? அவர் உன்னை காண்கிறார்ங்கற அறிவு உனக்கு இருக்கிறதா? Do you have the knowledge that He is watching you? அவர் என்ன சிந்திக்கிறார் என்பதை உன்னால் ஆவியிலே உணர முடிகிறதா? Are you able to feel in spirit what does He contemplate? இல்லாவிட்டால் உன்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய அருகிலே நீ இருக்கிறாயா? Are you in His distance or able to understand the groaning of Him? உன்னால் அவர் பார்க்க முடியாவிட்டால்
நீ தூரமாய் இருக்கிறாய். If you are not able to see him, you are in far distance. அவருடைய சத்தத்தை கேட்க முடியாவிட்டால் சத்தத்தை கேட்க கூடாத தூரத்தில் நீ இருக்கிறாய். If you are not able to hear his voice and you are the far distance that you could not hear his இந்த voice. மாலை வேளையில் உங்களில் எத்தனை பேர் கிட்டிச்சேர விரும்புகிறீர்கள்? In this evening time, and how many want to draw closer to him? ஒன்று நீ கிட்டிச்சேர். One is you come closer to him. இல்லாவிட்டால் ஆண்டவரே என்னை நீர் இழுத்துக் கொள்ளும் என்று சொல். Or you tell to God, draw me எல்லாரும் towards you. காத்திருப்போம். Let us all tarry in him. உனக்கு தேவ சத்தம் கேட்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பார். You contemplate, are you able to hear the voice of God? அவருடைய மகிமையை மாலையிலே உன்னால் பார்க்க முடிகிறதா என்பதை சிந்தித்து பார். You contemplate, are you able to see the glory of God? கர்த்தருடைய சிந்தையை உன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா என்பதை பார். Look unto God, are you able to find the mind of அப்படி God? இல்லாவிட்டால் தேவன் உன்னை விட்டு விலகி இருக்கிறார். If not, the Lord have gone away from you. இல்லாவிட்டால் நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறாய். Or you have gone aside from the Lord. அந்த சத்தம் கேட்க கூடாத தூரத்துக்கு நீ போய் விட்டாய். And you went to the distance that you are not able to hear his voice. அவர் உனக்கு தென்படாத தூரத்திலே நீ போய் விட்டாய். And you gone to the far distance that you are not able to see him. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பட்சமாய் பேசுகிறார். Today the Lord is speaking comfortably to you. அவர் உன்னண்டை வர ஆயத்தமாய் இருக்கிறார். And he is ready to come near you. நீ அவரண்டை வர ஆயத்தப்படு. You be prepared to come to him. இன்னைக்கு மறுபடியும் உனக்கு அவரை பார்க்கக்கூடிய அந்த தன்மை கிடைத்தால் நீ கிட்ட வந்து விட்டாய் என்ற அர்த்தம். If you got the aspect of seeing him and you have come to a distance that you near to God. இன்றைக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்கும் இடத்துக்கு வந்து விட்டால் நீ நெருங்கி விட்டாய் என்ற அர்த்தம். If you are able to hear his voice, it means that you have come closer to God. இன்னைக்கு அவருடைய சத்தத்தை இன்றைக்கு முன்னால் கூட்ட முடிந்து கேட்க முடியாவிட்டால் நீ இன்னும் தூரத்தில் இருக்கிறாய். Even after the meeting, if you could not hear his voice, you are the far distance that you could not hear the voice of the Lord. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், And apostles said, நாங்கள் கண்டதும் and that we have seen, நாங்கள் தொட்டதும் that we have handled, நாங்கள் கேட்டதும் that we have heard, நாங்கள் அறிந்ததும் and that we have known. அந்த அளவு எங்களுக்கும் தேவனுக்கும் நெருக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். And he said, and that kind of connectivity and closeness we have with God and ourselves. அந்த ஒரு வசன வாசியுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 John chapter 1 verse 1. ஆதியில் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற இயேசுவை பத்தி அந்த வார்த்தையை ஜீவ வார்த்தையை பத்தி அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. And see about Jesus and the word of life and how they proclaim. நாங்கள் கேட்டோம், we have heard, எங்கள் கண்களால் கண்டோம், we have seen with our eyes, அவரை நோக்கி பார்த்தோம், we looked upon, எங்கள் கைகளால் தொட்டோம், our hands have handled him. அப்படிப்பட்டவர் இயேசு. And such a God is Jesus. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Let us all close our eyes and stand on knees. முழங்கால் போடுங்க. If possible, you bend your knees. ஒரு தேவனை அந்த அனுபவத்துல உங்களுக்கும் எப்படி இருந்தது? And you also had such experience with God. பட் அப்ப இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கறதை இப்ப நம்ம சிந்திக்கணும். Now we must check and consider, are we having this experience right now? நீ தொட்டாய், you have handled, அவர் உன்னை தொட்டார், and he handled him, நீ அவரை அணைத்துக் கொண்டாய், and you embraced him, அவர் உன்னை அணைத்துக் கொண்டார், he embraced you, அவர் உன்னோடு பேசினார், he spoke to you, நீ அவரோடு பேசினாய், and you spoke with him, நீ அவர் பாதத்தில் விழுந்து கிடந்தாய், you fell on his feet, அவர் உன்னை தூக்கி எடுத்தார், he lifted you up, நீ விழுந்தாய், and you fall down, தாங்கினார், and he sustained you, நீ விலகினாய், you have gone aside, உன்னை கண்டித்தார், and the Lord rebuked you, உன்னை தொட்டார், இழுத்தார், அணைத்தார், எல்லையோ அனுபவம் உனக்கு இருக்கிறது. he touched you, he handled you, looked upon you, and there are many experiences. நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததும், that which we have heard, seen and looked upon and have handled you. இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய மகனே, மகளே, உன்னுடைய நிலவரம் என்ன? Right now, you dear sister and brother, what is your state? இப்ப தொடுகிற அளவுல உனக்கு அந்த ஸ்பரிசம் இருக்கா? Are you having the ability to touch him? இப்ப அவர் சத்தம் கேட்க முடியுதா? Are you able to hear his voice? இன்னைக்கு அவரை நோக்கி பார்த்த உடனே உன் கண்களுக்கு புலப்படுகிறாரா? If you are looking unto him, or he is able to watch your eyes? அவருடைய வார்த்தை உனக்கு கேக்குதா? செவியில ஏறுதா? Or his words is coming to your ears? இல்லை என்றால் நீ தூரமாய் போய் விட்டாய். If not, you have gone to a far distance. இல்லாவிட்டால் உன் வழிகள் சரியில்லை என்று அவர் உன்னை விட்டு விலகி போய் விட்டார். It means that your way is not proper and he have gone aside from you. யோவானை போல எல்லாரும் சொல்லும் நிலவரத்துக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள வர வேண்டும். And before the end of the meeting, we must come unto the state how the John proclaims. நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததும் என்ற அந்த 4 அனுபவம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல உனக்கும் எனக்கும் உண்டாகும். In this meeting, we must receive the experience of hearing him, seeing him and looking him and handling him. அந்த அனுபவம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்றவங்க ஒரு காலத்துல இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஜெபிச்சேன், பார்த்தேன், சிரிச்சேன், அழுதேன், சந்தோஷப்பட்டேன், கட்டிப்பிடிச்சேன், அவர் என்னை தொட்டார், எனக்குள்ள ஒரு பெரிய மகிமை இருந்துச்சு. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க கை வைத்துங்க. Those who had such experience, I have a great glory, I have heard him, seen him and touched him, I embraced him, I hugged him.
நான் அழுதா என் கண்ணீரை துடைத்தார். When I was crying, நான் அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசமடைய செய்தார். when I look unto him, made me to enlighten. நான் அவருக்கு காத்திருந்தால் வந்து என்னோடு பேசுவார். When I wait for him, he will speak to me. ஆனால் அந்த அனுபவத்தை படிப்படியாய் நான் இழந்தேன். But step by step I have come away from this அந்த experience. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்ல. Today I don't have that experience. அப்படி ஒத்துக்கொள்றவங்க தயவு செய்து உண்மையா இருந்தா கைகளை உயர்த்துங்க. Those who accept and if you are true, truly you will raise up your hands. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் குறஞ்சிருச்சு. Now I was decreased in that experience. இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ரொம்ப குறஞ்சிருக்கிறேன். Now I went very short in that experience. கர்த்தர் மன்னிப்பாராக. Let the Lord forgive me. ஒரு விஷயம் மறுபடியும் அந்த அனுபவத்தை நோக்கி பார். Once again you look unto that experience. பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள், the days that you are enlightened, விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த காலங்கள், the times that you have fallen on the feet of the Lord, உனக்கு அவர் ஆலோசனை சொன்ன காலங்கள், the time the Lord have counseled you, உனக்கு ஆறுதல் கொடுத்த காலங்கள், the time the Lord have given you comfort, உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்த காலங்கள், the Lord have given the rest to you, இந்த யார் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள், the words even though no one was with you and said I am with you, யார் உன்னை நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன சத்தம், and that is the voice that said that even no man can love you but நான் I உனக்கு love you, போதும் என்று சொன்ன வார்த்தை, the words that I said I am sufficient for you, உன்னை நான் உனக்கு சொன்னதெல்லாம் நான் செய்யுவளவும் உன்னை விடமாட்டேன் என்று சொன்ன வார்த்தை, the word that I have spoken that I until you fulfill I will not leave இன்றைக்கு you. அந்த அனுபவத்துக்குள்ளே உன்னையும் என்னையும் கொண்டு வர ஆவியானவர் போராடுகிறார். The spirit of God is struggling with you to make you come into the experience. இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு blessing ஆய் மாற போகிறது. Those who desire this experience, this meeting is going to be a blessing for them. விடாத. Do not leave him. வாயை திற. Open your mouth. ஆண்டவரே நான் உம்மை தொட வேண்டும். Lord, I want to touch you.
Bala 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 gidaba. Ikara bala bala gidaba. Ikabala bala bala. Amen. உண்மையா எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Truly, how many of you desire? எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ங்கறவங்களுக்கு மட்டும் தான் இந்த கூட்டம் பிளெஸிங்கா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன். Once again I repeat, those who want this experience, this will be a blessing for you. உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வை. You may have thousands of problems, keep in the feet of the Lord. அது தேவன் பொறுப்பெடுப்பார். The Lord will undertake those problems. நீ வரும்போதே உன் வேதனை, துக்கம், சஞ்சலம், தவிப்பு, உனக்கு துக்கம் எல்லாம் அவருக்கு தெரியும். And the Lord knows when you come here all your burdens, your heaviness and sighing and groaning. ஆனா அவர் உனக்காக துக்கத்துல இருக்கார். And he is so grieved about you. மறுபடியும் என் சத்தத்தை கேட்கிற லெவலுக்கு அவன் வர மாட்டானா? Will he not come to the level to hear my voice once again? என்னை காண்கிற அளவுக்கு அவன் வர மாட்டானா? Will he not come to the state to see me என்னை again? நோக்கி பார்க்க மாட்டானா? Or he will not look me up? என்னை தொட மாட்டானா? Will not he touch me? நான் தொடுகிற அளவுல என் கிட்ட வர மாட்டானா? And will he not come closer to the நான் distance that I தூக்கி touch him? எடுக்கிற லெவலுக்கு அவன் வர மாட்டானா? Will he not come to the level that I can lift him up? நாங்கள் கேட்டதும் கண்டதும் தொட்டதும் நோக்கி பார்த்ததும் அந்த அனுபவத்துக்குள்ள வர மாட்டானா? Will he not come to the experience that we have heard, seen, looked upon and touched him? உண்மையாகவே எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? Truly, how many of you desire? நீ சும்மா டைம் பாஸ்க்காக முழங்கால் போட்டு பாவம் எக்ஸர்சைஸ் மாதிரி நிக்காத. Don't stand like exercise to time pass by standing on knees. அதுல உன் ஆத்துமா திருப்தி அடைய வேண்டாம். And let your soul not be satisfied with it. நான் கூட்டத்துக்கு போயிட்டேன், முழங்கால் போட்டேன், உட்கார்ந்துட்டேன், முக்காடு போட்டுட்டேன், நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போனேன், அது முக்கியம் அல்ல. I went to the meeting, I covered my head, and this is not the importance of coming to the meeting. இன்னைக்கு நீ நெருங்கி வா. You come closer to him. மறுபடியும் அவர் உன்னை தொடணும், இல்ல நீ அவரை தொடணும். Once again you must touch him or he must touch you. ஒண்ணே உன் சத்தத்தை அவர் கேட்கணும், இல்லனா அவர் சத்தத்தை நீ கேட்கணும். He should hear your voice or you must hear his voice. இந்த ஆண்டவர் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் உன்னை நோக்கி பார்க்கணும், இல்லனா நீ அவரை நோக்கி பார்க்கணும். The eyes that moves to and fro of this world, and you must look unto him or he must look unto ஒண்ணு you. நீ அவரை தொடு, இல்லனா அவர் உன்னை தொடட்டும். You touch him or he touch you. எத்தனை பேருக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? How many gain this experience? ஒரே டார்கெட்ல நில்லுங்க. And stand in the same target. ஒரே பிடியில நில்லுங்க. You stand in the same goal. ஆண்டவரே நான் நெருங்கி வர விரும்புகிறேன். I need to come closer to you. என்னால முடியாத இடங்கள்ல என்னை இழுத்துக்கொள்ளு. At the time which is impossible to me, you draw me towards you. வாயை திற. Open your mouth. போராடு. You strive hard with him. வெற்றுக்கொள். Receive it.
ஷலபலபலப. Balabalahidamanaka Shibirani Tidabalaka Dabalaka Tidabalaka Tidabana. Balabalabalaba. இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு சேர்த்து கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கேட்டு சேர்த்து கொள்ளுவே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்க சேர்த்து கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கேட்க சேர்த்து கொள்ளுவே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்க சேர்த்து கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கேட்க சேர்த்து கொள்ளுவே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்க சேர்த்து கொள்ளுவே ஜீவன் தந்த இரட்சகா.
இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவே பாடுபட்ட நாயகா இன்னும் கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த ரட்சகா. ஆமென். ஆமென். உட்காரும். அபிஷேகத்துக்கு முன்பாக பேதுருவுடைய 3 தன்மையும் அபிஷேகத்துக்கு பின்பு பேதுருவுடைய 3 தன்மையும். The 3 aspects of a Peter before anointing and 3 aspects of Peter after getting anointing. அபிஷேகத்துக்கு முன்னால 3 விதமான வீழ்ச்சி பேதுருவுக்குள்ள இருந்தது. And there were 3 fallen happens for Peter before getting anointing. அதனால அவனுடைய பெயர் மாற்றப்பட்டிருந்த பேர் கூட திருப்பி அவனுக்கு பழைய பேர் தான் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. And so his name which was changed was given the old name to him. அவனை அழைத்த பொழுது அவனை இயேசு நீ கேபா நீ பேதுரு என்றெல்லாம் நீ ஒரு பாறை என்றெல்லாம் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். When Peter was called, the Lord called him as Keba and the Peter and rock. அவனுடைய பழைய பெயர் சீமோன். His old name was Simon. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று அர்த்தம். When we call a Simon a reed, அவன் நாணல் என்று சொன்னால் காத்தடிச்சாலும் சாயும் தண்ணி இழுத்தாலும் சாயும். a reed when it is shaken, when the wind blows upon it, it will be shaken, or when the water flows on it, it may be fallen. சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவண்ணமாக மனதும் மாம்சமும் விரும்பினபடி செயல்படக்கூடிய ஒரு சக்தி. And it is the power, it acts according to the situations and circumstances and according to the mind and thoughts. அவனுடைய உண்மையான தன்மையை பார்த்துதான் இயேசு அவனுக்கு வேறு பேர் வைத்தார். Knowing the true thing or true aspect of nature of his life, the Lord gave given a true name for him. பின்னால கேக்குதா பின்னால ஓகே. அப்போ அவனை நம்பி அந்த பேர் வச்ச பிறகு அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இல்ல. Believing him when the name was given to him, there are no changes in his life. ஒன்று அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். One, he gave room for Satan. இரண்டாவது அவன் பட்டயத்தை எடுத்தான். And secondly, he took the sword. மூன்றாவது அவன் மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான், மறுபடியும் அவன் பழைய தொழிலாகிய மீன்பிடித்தலுக்கு போய்விட்டான். Thirdly, he denied, he rejected, he promised, and he went back to again to the work of catching the fish. பாடுகளின் சிந்தை அவனை விட்டு போய் பிசாசு அவனுக்குள்ள வந்து பாடுபடக்கூடாது என்கிற ஒரு போதனையை அவன் மூலமாக இயேசுவினிடத்தில் பேசினது. The mind of suffering departed him, and the devil started to speak to him that not to suffer and to refrain from God. அவனை அறியாமலே அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். And unknowingly he gave room for the devil. வாசியுங்கள். இயேசு அவனை பார்த்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இது பேதுரு நேரடியாக பிசாசுக்கு இடம் கொடுத்த ஒரு முக்கியமான சம்பவம். And this is the important incident that Peter gave room for the Satan directly. அந்த வல்லமை அவனை அறியாமலே அவனை சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. And that power rightly bound him unknowingly. அவனுடைய சிந்தையை மாற்றினது. Changed his mind.
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க விடாமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைத்தது. It changed his thoughts that he should not think according to God but according to man. இரண்டாவது, Secondly, அவன் பட்டயத்தை எடுத்தான், he took the sword ஒருவனுடைய காதை வெட்டினான், and he slain the ear of a man, காது துண்டாக கீழே விழுந்தது. and ear were cut into pieces and fall down. இது ஒரு அவனுடைய ஜென்ம சுபாவம். And this is his sensual nature. பேதுரு பட்டயத்தை எடுத்து யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதரை வெட்டினான். இது இரண்டாவது மாம்சீகமான ஒரு செயல். And this is the second fleshly act. ஆவிக்குரிய யுத்தத்தை அவன் செய்ய முடியாமல் போய்விட்டது. As a spiritual man that he could not conduct the spiritual warfare and he was failed. மூன்றாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அரண்மனையில மறுதலித்தான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். Thirdly, in the palace he denied, he cursed and he promised. வாசிங்க, ஏதாவது ஒன்னு வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். 74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யோவான் 21:1. John chapter 21 verse 1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். எப்படி பின்மாற்றத்தின் உச்சகட்டம் வந்துருச்சு, விட்ட தொழிலுக்கு திரும்பி வந்தாச்சு. Now peak of the backslide and have come into him, and the business that he have left, he came back to that same. பைபிளை கீழே வச்சாச்சு. He kept the Bible down. மீன் பிடிக்கிற அவனை மனுஷனை பிடிக்க கொண்டு வந்தா மறுபடியும் எங்க போயிட்டான்? மீன் பிடிக்க போயாச்சு. One who catches fish, the Lord made him to catch the man, but he again went back to go for fish fishing. அவனுக்குள்ள வந்த 3 தோல்விகள். And these are the 3 failures that occurred before he was anointed. ஒன்று பிசாசுக்கு இடம் கொடுத்தது. One, he gave room for Satan. இரண்டாவது பட்டயத்தை எடுத்தது. Second, he took the sword. மூணாவது சபித்தது, சத்தியம் பண்ணது, மறுதலித்தது, மறுபடியும் மீன் பிடிக்க போனது. Thirdly, he denied, he cursed and he promised, and again he went for a fishing. ஆனால் But அபிஷேகம் கிடைத்த பின்பு, after he received anointing, அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது? how his life was changed. ஒன்று, அபிஷேகம் கிடைத்த உடனே அவனுக்கு ஒரு சுவிசேஷகனுடைய ஆவி வந்தது. One thing, when he got anointing, when he got the spirit of evangelist, இல்லாவிட்டால் ஊழியத்தினுடைய ஒரு ஆவி, or he received the spirit of ministry. அந்த ஒரு செகண்ட் எழும்பி நின்னு ஒரு 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சான் பாருங்க, அந்த காஸ்பல் எவ்வளவு பேரை தொட்டது? எத்தனை பேரு? 3000 பேரை டச் பண்ணது. அது அவனுக்கு முதல் கிடைத்ததான் அபிஷேகத்தில் கிடைத்த சுவிசேஷத்தின், சத்தியத்தின், உபதேசத்தின் ஒரு சரியான வாக்கு வல்லமை. And that is the right word and power that he received through ministry and to spread the gospel when he stood up for a second and when he was preaching and 3000 was saved on the time. கொஞ்ச நேரம் தான் பேசினான். He spoke only for a little time. அப்படி ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. And such a powerful word proceeded. 11 பேரும் கூட எழும்பி நின்னாங்க. All the 11 stood up with him. அதுக்கு காரணம் என்ன? What is the reason behind it? அபிஷேகம். Anointing. சரியான அபிஷேகம். A right anointing. இரண்டாவது. Secondly, அப்போஸ்தலர் 3:1 படி அற்புதம் செய்யும் வல்லமை அவனுக்குள் வந்தது. According to Acts chapter 3 verse 1, and he received the power of healing. அபிஷேகத்தின் மூலமாக அவன் ஒரு சப்பானியை தூக்குறான். And because of anointing, he make the lame to rise up. 40 வருஷம் நடக்க முடியாத மனுஷன் எழும்பிட்டான். One who could not walk for 40 years, he stood up. சரியான அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். When there was right anointing in us, miracles will be performed. மூன்றாவது. Thirdly, அந்த 3ஆம் அதிகாரம் கடைசியில பார்க்கும் பொழுது, நீ இனிமே இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்ன பொழுது அவன் சொன்னான், நான் தேவனுக்கு தான் செவி கொடுப்பேன் என்று தைரியமா இருந்தான். ஒரு காலத்துல பயத்தினால மறுதலித்தவன் இப்போ சத்தியத்துக்காக சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டான். thirdly, when he was denied not to proclaim the gospel, and one who feared and denied and cursed the Lord once, and now he was bravely and he was waiting for the Lord. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழும்பி நின்று
2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சுவிசேஷத்தின் ஆவி உள்ள வந்துருச்சு. And the spirit of evangelism entered into him. அபிஷேகம் பெற்றுட்டா நீ சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தேனா உனக்குள்ள அபிஷேகத்தை நீ அழிச்சிட்டேன்னு அர்த்தம். When you receive anointing, you cannot be silent. If so, you have corrupted or destroyed your anointing. அபிஷேகம் இருக்கிறவன் பேச ஆரம்பிச்சிருவான், சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிருவான். One who have anointing will start speaking the truths. அவன் மௌனமா இருக்க முடியாது. He cannot remain silent. அவன் பெற்ற அபிஷேகம் அவனை சும்மா இருக்க விடாது, அவனை பேச வச்சிரும். The anointing that he received will never keep silent and it makes him to speak. இரண்டாவது, Secondly, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அவனை தூக்கி விட்டு நடக்க விட்டாங்க. in Acts of the Apostles chapter 3 we can see that John and Peter he made him to rise up. ஜெப வேளையில அவங்களால மௌனமா இருக்க முடியாம தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. And they cannot be silent during the prayer hour and they came to the temple of God. அபிஷேகம் பெற்ற பின்பு ஜெப நேரத்தை நீ வீணாக்க மாட்டாய். After receiving anointing you will never waste your prayer time. அபிஷேகம் பெற்றவனுக்கு ஜெப நேரம் தான் ஜீவனே. And those who are anointed, that the prayer time is life to them. அதான் நம்முடைய சார்ஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய நேரம். And that is a time to charge ourselves. உன்னை நீயே ஜெனரேட் பண்ணணும். You must generate yourself. உனக்குள்ள ஜீவன் வரணும். And there should be life in you. அப்பதான் அற்புதம் அங்க நடக்கும். Only the miracles are performed. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கடைசியில பார்க்கும் பொழுது இந்த நாமத்தை குறித்து நாங்க பேசக்கூடாதுன்னு சொல்றமேன்னு சொன்னபோது அவன் சொன்னா, மனுஷனுக்கு செவி கொடுக்கிறதா தேவனுக்கு செவி கொடுக்கிறதா? And when he was told you should not proclaim the name of the Lord, and they asking whether we have to hearken to men or to God. அதுக்கு முன்னாலே அவனுடைய சரீரத்துல இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டது, அவனுடைய நிழல் பட்டவர்கள் எல்லாம் சுகமானார்கள். And before that, when the God's power revealed out of his body, when a shadow fall upon him, and the people were cured and healed. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகமா இருந்தா அது பயத்தின் ஆவியாய் இராது. If the anointing in you is the right anointing, and it will be not be the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். And the God not given us the spirit of fear, but he given us the strength and sober and a good spirit. அதுக்கு பிறகுதான் பேதுருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடந்தது. Only then after a great changes took place in life of Peter. அவன் மாம்ச சரீரம் வல்லமையினால் நிரம்பினது, அவனை தொட்டாங்க நிழல் பட்டது, கட்டிலெல்லாம் வச்சு ஜனங்கள் சுகமானார்கள். And carnal body was filled with power, and people when they were shadow was fallen upon them and they were cured, and when they were found was laid in bed and they were healed. இன்னைக்கு சரியான ஒரு அபிஷேகம் நம்ம மேல வருமானால் நமக்குள்ள ஒரு சுவிசேஷத்தின் ஆவி வரணும். Today if the right anointing comes upon us, and we must receive the spirit of evangelism. டைம் கிடைச்ச உடனே ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம நினைக்க கூடாது. டைம் கிடைச்சாலே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பேசு. And the seasons may come and not go out, but you have to proclaim the gospel. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும்னு இல்ல, ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொன்னா போதும், அது ஜீவனாயிடும். No need to speak for 2 hours or 3 hours together, and if you are giving a single word sharply, and it gives life to them. நாகமானுடைய வீட்டுல வேலையில இருந்ததான அந்த இஸ்ரவேலுடைய சின்ன பெண் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு 2 ட்ரிப் பேசியிருப்பா, அவ்வளவுதான். அது இன்னைக்கு சுவிசேஷத்துல வந்துருச்சு, பைபிள்ல வந்துருச்சு. Amy who uttered the words in Naaman's house, and she uttered on a single word, and still it is found in the scripture. இயேசுவை இன்ட்ரோ듀ஸ் பண்ணு. You must introduce Jesus to others. நற்செய்தியை சொல்லு. And you must proclaim the good news. இயேசுவை பத்தி வெளியே சொல்லு. And you must proclaim Jesus to others. ஆழமான சத்தியத்தை சொல்லு. And tell them the deep doctrines. சீயோனை எருசலேமை சொல்லு. And tell them Zion and New Jerusalem. அபிஷேகத்தை சொல்லு. And tell them anointing. உபதேசத்தை சொல்லு. And proclaim the truths. வசனத்தின் ஆழங்களை சொல்லு. And tell them the deep of the words. அது ஒரு அபிஷேகம். It is an anointing. இந்த அபிஷேகம் பெற்ற பிறகுதான் அவனுடைய பேர் அதுக்கு பிறகு சீமோன் என்று அழைக்கப்படவில்லை, கடைசி வரைக்கும் அவன் பேதுருவாக தான் இருந்தான். And after receiving this anointing he was not called Simon, and he was called Peter till the end. இன்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா அஸ்திபார கற்கள்ல பேதுருடைய பெயர் இருக்கும், சீமோன் இருக்காது. If you go to heaven you can see in the foundation stone the name of Peter, but not as Simon. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For a few minutes let us close our eyes. இன்னைக்கு இந்த கூட்டத்துல கர்த்தர் உனக்கு 3 காரியத்தை அழித்து 3 காரியத்தை ஜெயமாய் மாற்றி தரணும். In this meeting the Lord have to destroy 3 things, and the Lord have to prosper or make it victory the 3 things. நல்லா ஜெபிக்கணும். You must pray well. எனக்கு அது ஒரு ஆசை. And that is my desire. 120 பேர் இருந்தாங்க, 120 பேருக்கு அபிஷேகம் கிடைச்சது. இங்க வந்தா பாதி பேர் இப்பதான் வர்றீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். பட் நீங்க தேவ சமூகத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க? 120 were there and they received the anointing, but you here are few in number, and how you are receiving and how you are making use of the time in God's presence. நல்ல நீங்களாவே ஜெபிக்கணும், நீங்களே உணர்த்தப்படணும், நீங்களே அபிஷேகத்துக்குள்ள வரணும், உங்களுக்குள்ளே ஒரு அக்னி பற்றி எரிய ஆரம்பிச்சிடணும். You must pray well, you must be realized, and your spirit and the fire must keep burning in you.
நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு ஒரு மனிதன் சொல்லுகிறான். A man says, when I meditate and the fire kindled up. ஆமென். நீங்க எங்கயாவது ஒரு வாரத்துல ஃபேன் கிட்ட உட்கார்ந்துகிட்டு காத்துல கொசு கடிக்குது இப்படி நீ உட்கார்ந்தீனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. And just sitting near the fan and you are telling the mosquitoes are biting, if you keep saying this you cannot go to heaven. கொஞ்ச நேரம் டைம் தரேன். For a while I give you time. நல்லா போராடுங்க. And you must strive well. நல்லா உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும். And let there be life in you. பேதுருடைய அபிஷேகம் இன்னைக்கு இறங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். I desire that the anointing of Peter must come down now. ரொம்ப பயந்தாங்களே அவன். And he was a timid person. ரொம்ப பயப்படுவான். And he fears a lot. ஆனா அந்த ஆவி போய் சரியான ஒரு அபிஷேகம் வந்த பிறகு அவன் கடைசில அவன்ட்ட கேட்டாங்களாம், நாங்கள் உன்னை சிலுவையில் அறைய போகிறோம். When the spirit departs and when the bravery of confidence comes into him, and they said at last, and we are going to crucify you on the cross. சிலுவையில் அறைஞ்சு தான் கொல்ல போறோம்னு சொன்னாங்க. And they said, we will crucify you on the cross and make you to die. உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படினு கேட்டாங்க. And they asked, do you have any last desire? சிலுவையில் அறையணும்னு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாச்சு. And judgment was given to crucify him on the cross. ஆனாலும் உனக்கு கடைசில ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாங்க. And they asked, is there a last desire for you? அதுக்கு என்ன சொன்னா? And what he said? என்னுடைய எஜமான் நேர சிலுவையில் அறையப்பட்டாரு, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு அதுல தகுதி இல்லை, ஏன்னா நான் துரோகி, நான் அவரை மறுதலிச்சிருக்கிறேன், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறேன், அதனால என்னைய தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொன்னானா. அதான் அவனுடைய ஆசை. And that is his last desire. He said, I am a traitor, I betrayed him and I denied him, and I was not worthy to hang on the cross on straight way, you put me upside down on the cross. பாடுபடவே கூடாதுன்னு சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுத்தவன் இப்ப தலைகீழ ஜீவனை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். And he who gives room for the devil not to suffer, now he submit himself to be hung on the cross upside down. அபிஷேகம் வேணும். How many need this anointing? ஆமென். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். Prepare yourself. ஆமென். உனக்குள்ள இருக்கிறதான ஜன்ம சுபாவம் ஓடி போணும். Let the sensual nature in you may depart from you. பட்டயத்தை எடுக்கிற ஆவி உன்னை விட்டு விலகணும். And the spirit that you taking the sword must depart from you. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடுக்கிற சுபாவம் உன்னை விட்டு விலகணும். The character or nature of giving room for the devil must depart from you. மறுதலிக்கிறது, சபிக்கிறது, சத்தியம் பண்ணுகிற ஆவி உன்னை விட்டு விலகணும். Denying, cursing and promising and such spirit must depart from you. மறுபடியும் விட்டு வந்த எகிப்துக்கு போகிற ஆவி உன்னை விட்டு விலகணும். And the spirit that goes back to Egypt and going back again to Egypt must depart from கர்த்தர் you. உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். The Lord desires to anoint you. உன் பலவீனமான சரீரத்தை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். The Lord want to quicken your weak body. உன்னுடைய தடுமாற்றமான வாழ்வை நிலைநிறுத்த விரும்புகிறார். The Lord want to establish or make it to firm this life that is stumbling உனக்குள்ள now. ஒரு சுவிசேஷத்தின் ஆவி அனுப்ப போகிறார். The Lord is going to send you the spirit of ministry. அற்புதங்களை செய்யும் சக்தியை உனக்குள் வைக்க விரும்புகிறார். The Lord want to keep you the power to heal others. மனிதனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் நீ தேவனுக்கு செவி கொடுக்கிறவனாய் மாறப் போகிறாய். You are going to hearken to God rather hearkening to men. வாயை திறங்க. Open your mouth. முழங்கால போடுங்க. And bend your knees. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கேளுங்க. And ask for the anointing that Lord has given இன்னைக்கு you. அதை பெற்றுக்கொண்டு திரும்பி செல்லுங்க. Receive it today and go back.
ஆமென் ஆமென். இந்த கூட்டத்துல வேற யாருமே இல்ல, நீங்களும் கடவுளும் இருக்கிறதா மட்டும் நீங்க சிந்தையில கொண்டு வாங்க. In this meeting, imagine in your mind that you and God are in the meeting. வேற எதையும் நீங்க முன்னா வைக்காதீங்க. Don't keep anything before you. யாரும் அவங்கள பாப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. And they may see me and don't think that they will look unto you and no one can help you. நீயும் கடவுளும் தெய்வம் மட்டும்தான். You and God and you and God with you. அதனால தான் யாக்கோபு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். And Jacob in kind of such circumstances and he put in the shore all wife and children and other things. உனக்கு வீட்ல பிரச்சனை இருக்கலாம். And there may be problem in your family. தொழில்ல பிரச்சனை இருக்கலாம். There may be problem in your business. குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம். There may be problem in your family. உன் சரீரத்துல பிரச்சனை And இருக்கலாம். there may be problem in your body. உன்னுடைய மனதுல போராட்டம் இருக்கலாம். There may be problems in your mind. இதெல்லாம் வருஷக்கணக்கா இழுத்துக்கிட்டே போக கூடாது. And you should not go for years together. இன்னைக்கு தான் அதுக்கு நேரம். And this is a time for it. நீயும் தேவனும் நின்னு கொண்டிருக்கீங்க. And you and God are standing. நீ உனக்கு தேவையை இப்ப பெற்றுக்கொள்ளு. Now receive all your needs. நீங்க வந்து தலையை கீழே போடுறது, ஒரு வாரமா உட்கார்ந்துக்கிறது, இப்படி சாகர வரைக்கும் உட்கார்ந்திருக்கலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. Bowing your heads down, sitting in a corner till your death, you can remain like that. இந்த மார்க்கம் வந்து யுத்த களம். This way is a battlefield. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். And they that forcefully attacking will receive it. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. And the kingdom of heaven is attacked forcefully by violence. வாலிப பிராயத்திலே செத்து போன மாதிரி கீழே கீழே உட்கார கூடாது. And they that are in young age, they should not be like sitting like that. யூத் லைஃப் நம்ம சரியா யூஸ் பண்ணணும். You have to use rightly your youth life. உனக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்துல விடுதலை கிடைக்கலனா என்னைக்கு கிடைக்க போகுது? In this meeting, if you get not the deliverance, and when you are going to get the deliverance, எந்த பிரச்சனை ஆனாலும் பலிபீடத்துல வையே. whatever the problems it may be, lay it on the altar. விடாத. Don't leave. விடாத. Don't leave him. அவரை விடவே விடாத. Don't leave him. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட முடியாது. Till you bless me, I never leave you. எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுவோம் பார்க்கலாம். For a while let us all strive hard. ஒரு அக்கினி உனக்குள்ள வரும் வரை. Till the fire comes inside you. ஒரு விடுதலை வரும் வரை. Till the deliverance comes. ஒரு தொடுதல் வரும் வரை. Till the touching comes. உன் கண்ணீர் துடைக்கப்படும் வரை. Till your tears are open. விடாத. Don't leave him. அவரை பற்றிக்கொள். Just hold him fast. Hallelujah. Amen. 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 நம்முடைய மத்தியில பலதரப்பட்ட ஜனங்கள் உண்டு. And midst of there are different kinds of people are there. வியாதியோடு ஒரு கூட்டம் இருக்கிறார். A people with sickness. பிசாசு செய்வனை ஏவல்கள் பொல்லாத ஆவிகளுடைய பாதிப்புகளோடு அநேகர் உட்கார்ந்திருக்கிறார்கள். A group of people, those who are affected by the Satan and witchcraft and many kind of problems and magics of the devil. பயங்கர பாவத்தின் பிடியில பல குடும்பங்கள் சிக்கி போராடுகிறார்கள். And many families are entangled the problems that were caught by the different kinds of sins. சிலரோடு விபச்சாரத்தின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. With some people the spirit of adultery and spirit of fornication is striving hard with them. ஒரு சிலரோடு வறுமை, கஷ்டம், தரித்திரம், சாபம்,
கடன் போராடி கொண்டிருக்கிறோம். Poverty, difficulties and curses and or debts and such powers are striving hard with them. ஒரு சிலரோடு தடை செய்கிற ஆவிகள் போராடுகிறது. For some people the spirit of hindrance is striving hard with them. எது செய்தாலும் வாய்க்கிறது இல்ல. Whatever you do will not prosper. ஆனா பைபிள் சொல்கிறது என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். But the Bible says it is possible by my spirit. நம்ம வந்தோம் ஏதோ அபிஷேகத்தில் நிரம்பணும் ஏதோ கொஞ்ச நேரம் திருப்தி அடைந்தோம்னு நம்ம போக கூடாது. And we have come, we are filled and anointed with some satisfaction, you should not leave out. ஒரு இன்ஸ்டன்ட் ஹீலிங், இன்ஸ்டன்ட் ஒரு இளைப்பாறுதல் அது நமக்கு போதாது. Instant healing and instant rest is not sufficient. அது கொஞ்ச நேரம் நமக்கு இளைப்பாறுதலா இருக்கும். It gives rest only for a few times. இப்ப சினிமா பார்க்கறவனுக்கு இல்லாவிட்டா போதை போடுறவனுக்கு இல்லாவிட்டா பெயின் கில்லர் போடுறவனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட நேரம் சமாதானமும் சுகமும் இளைப்பாறுதலும் இருக்கிறது போல இருக்கும். Those who watch this movie or those who are having drugs and those who are using painkiller will enjoy the rest only for a few times. அந்த தன்மை போன உடனே திரும்பி அதே வேதனை அதே பாரங்கள். When the nature goes, once again the same pain and the burden comes to them. அதுபோல கோட்டத்துக்கு வர்றோம், கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், முழங்கால நிக்கிறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம். அந்த நேரம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் விடுதலையும் இருக்கும். வெளியே போன பிறகு திருப்பி வந்தா அப்ப என்ன பிரயோஜனம்? When we come to the meeting, when we hear the word of God, we are filled with anointing and we get the deliverance and hope and confidence for a while. When we depart out, when it is departing, and what is the use of it? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. And truly ye shall deliver when the Son delivers you. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். And the truth will know you and it will set you free. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. And where the Spirit of God, there is liberty. ஒரு 10 minutes இன்னைக்கு இந்த கூட்டத்துல இந்த ஹாலுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்களோ முழங்கால் போட்டிருக்கீங்களோ நிக்கீங்களோ அவங்களுக்கு இருக்கிற உண்மையான போராட்டங்கள் அபிஷேகத்துல மாறுமா மாறாது. And those people, those are sitting inside the hall for 10 minutes, let us check the problems or conflicts that they face, will it change or not through anointing? மாறும், மாற வேண்டும் அப்படிங்கறவங்க அவங்களை ரெடி பண்ணுங்க. It will be changed, it must be changed. If so, prepare yourself. உன்னால முடியல. It is impossible with you. உன்னுடைய முயற்சி எல்லாம் கை கொடுக்கல. All your tryings did not give hands to you. உன்னுடைய உபவாசம் உனக்கு உதவி செய்யல. Your fasting did not help you. உன் கண்ணீர் புலம்பல் அலைச்சல் ஒண்ணும் உனக்கு உதவி செய்யல. Your tears, your wanderings on all your things and did not help you. பைபிள் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. The Bible says it is not by might or power, என்னுடைய ஆவியினால் ஆகும். but by my spirit. யுத்தகளத்துக்கு ஆவியானவர் வந்தால் ஒழிய யுத்தம் ஜெயமா மாறாது. When the Spirit of God comes not to the battlefield, the war will not prosper. வியாதிப்பட்ட சரீரத்தில் அபிஷேகம் இறங்காவிட்டா சுகம் ஆகாது. And the power does not come to the sick body and the sickness will not be cured. சாபத்துக்குள்ள ஆசீர்வாதம் வராட்ட அபிஷேகம் இறங்காட்ட ஆசீர்வாதம் வராது. When the blessing or anointing comes not inside the curses are not removed. எந்த சூழ்நிலைக்குள்ளேயும் தெய்வம் உள்ள வரணும். Whatever the circumstances it may be, God must come inside. அன்னைக்கு பாதாளத்துல இறங்குனது போல நீ இருக்கிற பாதாளமான சூழ்நிலையில அவர் இறங்கணும். And on that day he went into the hell and the hell like situation must be changed and he must come inside it. எனக்கு இந்த வேகமா ஆவியில் நிரம்புறது அப்படி டவுன் ஆகிறது இல்ல, ஒரே பிடிதான். Speedily filling விடுதலை கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. Speedily filling in spirit and leaving it down and going down, and should not be like that. It was straight forward and you must go down, go through the spirit. நீங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்றீங்க, விட்டுறீங்க. What you do, you pray and you are leaving. யாக்கோபின் ஜெபம் இல்ல. And you don't have the spirit or prayer of Jacob. விட்டக்கூடாது. You should not leave him. பிடிச்ச மாதிரி தான் நிக்கணும். When you hold him, you must hold him tightly. உனக்கு அங்க இருந்து ஒரு பதில் வர்ற வரைக்கும் விடக்கூடாது. Till you receive answer from there, you should not leave him. ஒரு வசனமோ ஒரு தொடுதலோ ஒரு தரிசனமோ ஒரு அபிஷேகமோ ஒரு வல்லமையோ ஒரு அக்கினியோ ஒரு ஜீவனோ உனக்கு ஒன்னு டச் பண்ண ஆகணும். A word or touching or power or healing or life or till it comes and touch you, you should not leave him. அது வரைக்கும் உன் சத்தத்தை குறைக்காத. Till then you should not reduce your voice. அது வரைக்கும் உன் கண்ணீரை விடாத, நிப்பாட்டாத. Don't stop your tears. அது வரைக்கும் நீ முழங்கால விட்டு இறங்காத. And don't let me come down from your knees. அது வரைக்கும் கையை கீழ போடாத. Until then don't put your hands down. ஒரே பிடிங்க பார்க்கலாம் எல்லாரும். You must hold him tightly. ஆமென். கொஞ்ச நேரம் தான் டைம் நமக்கு. Only we have few minutes. கொஞ்ச நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ நீங்க பாக்கியவான்கள். And how you are making use of this time, you are blessed. ஒருவேளை இந்த ஜெபம் சாபத்தை மாற்றுகிற ஒரு ஜெபமா மாறட்டும். Perhaps this prayer time may be the time to change your curse. இப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுதே வீட்ல தொழில்ல இடத்துல புருஷனுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள மனைவிக்குள்ள இருக்கிற
எல்லா பிசாசு செய்வனெல்லாம் அடிச்சு நொறுக்கணும். The prayers that you do now right now in a family, in your land, in your business, in your children, in your family, and all the prayer on the powers ஒரு must be யுத்த broken down. வீரனை போல அவர் எழும்ப வேண்டும். And he must come like a battle warrior. பராக்கிரமசாலியாய் முன்னே போக வேண்டும். And he must come inside like the mighty men of valor. எல்லாரும் அபிஷேகத்துல அக்கினியில போராடுவோம். Let us all strive on in anointing and fire. ஹல்லேலூயா ஆமென். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்ப போகிறார். The Lord is going to turn back your captivity and he turns the south streams of water. வெட்கப்படாத. Do not be confounded. மனதை அலைபாய விடாத. And don't make your mind to wave around. முடிஞ்சா இந்த கூட்டத்துல ஒரு சொட்டு கண்ணீராவது இன்னைக்கு தேவ சமூகத்துல நீ விட்டு. If possible in this meeting shed at least a drop of tears in the presence of God. இன்னைக்கு இந்த ஹால்ல
8:25க்கு நீ வடிக்கிற கண்ணீர் அப்படியே கணக்குல சேர்க்கப்படும். The tears that you drop in the time 8:25, it will be set in account. ஒருவேளை நீ உன் புருஷனுக்காக கண்ணீர் விடலாம். You may set tears for your husband. உன் மனைவிக்காக நீ கண்ணீர் விடலாம். You may shed tears for your wife. உன் பிள்ளைக்காக கண்ணீர் விடலாம். You may shed tears for your children. உன் தொழிலுக்காக கண்ணீர் விடலாம். You may shed tears for your business. பிசாசின் போராட்டங்களுக்காக கண்ணீர் விடலாம். You may shed tears for the problems of the devil. மனித போராட்டங்களுக்காக நீ கண்ணீர் விடலாம். Or you may shed tears for the problems of men. உன்னுடைய கண்ணீர் இன்றைக்கு துருத்தியிலே சேர்க்கப்பட போகிறது. Your tears are going to be added in the bottle. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பதில் உனக்கு ஒரு அபிஷேகம். If your prayers are answered, the reply is the anointing. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுக்கு அடையாளம் கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். The symbol for your answers to be heard, the Lord is going to give you the anointing. Ibala bakara bakatida bakara ba. Tiaramana saktira varia kara shakere bila tirika. Tiramana katira bakara bakatira.
ரீமானா சபாவுதி ஆங்கராய் ஆமென். மெய்யாகவே கர்த்தர் அநேக வருடங்களுக்கு பின்னாக, அநேக நாட்களுக்கு பின்பாக, அநேக மாதங்களுக்கு பின்பாக தேவ ஆவியானவர் என்னோடு போராடி கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன்னு சொல்றவங்க கை வைத்து. ஆரம்ப காலங்களில் என்னோடு போராடி என்னை உணர்த்தி என்னை சரியாய் நடத்தின தெய்வத்தினுடைய அதே ஆவியின் போராட்டத்தை நான் இன்றைக்கு மாலையில உணர்ந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள். இனி தேவனுடைய பலத்த கரம் உன்னை விட்டு விலகாது. அந்த ஆவி உன்னோடு போராடி கொண்டே இருப்பார். உன்னை தட்டி எழுப்பிக் கொண்டே இருப்பார். உன்னை உணர்த்தி கொண்டே இருப்பார். உனக்குள் இருந்து உன்னை போதித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் மூலமா நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகத்தின் மூலமாய் உள்ள மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஆவியினால் நடத்தப்பட்டு அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்காய் நின்றோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில எங்களை தாழ்த்தோம், எங்களை சுற்றி எடுத்துக்கொள்ளும். நம்முடைய சமூகத்தில் இந்த கர்த்தாவே கிருபையிலும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தாவே எங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த மாலை வேளையில ஆவியானவர் எங்களுக்கு தந்த நான் ஆலோசனைக்காய் கிருபைக்காக உங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டது, நான் தியானிக்கல அக்கினி மூண்டதுன்னு சொன்னது போல கர்த்தாவே, எங்கள் இருதயம் எப்பொழுது அனலாய் காணப்பட உதேசியும் கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவே அனல் கொள்ளட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தில் அனல் கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த எல்சா தீர்க்கதரிசி இந்த குழந்தையின் மேல் சரீரத்தில் அவன் விழுந்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு அனல் உண்டானது போல எங்களுடைய சரீரத்திலும் கூட அனல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எங்களை ஆவியில் அனல் உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் அனல் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். அப்போ கர்த்தாவே ஊழியத்தில் அனல் உள்ளவனாய் மாறினது போல நாங்கள் உங்களுடைய ஊழியத்தில் அனல் உள்ளால மாற்றும். எங்களுடைய ஆவிக்கிற வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிட ஆவியான ஒரு உதேசமடியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. முழு சபைக்குள்ள அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி அனல் மூலட்டும் ஆண்டவரே. நாங்கள் அக்கினி அனல் மூலமுடைய எங்கள் சபைக்குள்ள எங்களுடைய ஊழியங்களுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள கிரீசரதான அந்த வலுசற்பத்தின் வல்லமேல் அந்த விரியனோட வல்லமேல் அழிக்க வல்லமுள்ள தேவன் எங்கட மக்கள் இறங்கி விருதான அக்கினியை போடும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. முழு சமயம் அக்கினியாய் மாற்றாண்டவரே. இந்த பவுல பசன விறகுகளை அள்ளி போட்ட பொழுது அதுக்குள்ள இருந்து அக்கினிக்குள்ள இருந்து கர்த்தாவே விரியன் புறப்பட்டது போல சத்துரு இந்த சபையை விட்டு வெளியே ஓடட்டாண்டவரே. அவனை அக்கினினால சுட்டரிக்க அவனை தலையை நசுக்கன இயேசு எங்களோடு உடம்பு எங்கட ஜனத்தை எங்கட ஊழியத்தை ஆசீர்வதித்து பாதுகாக்கணுமே. சபையின் மத்தியில் பிரதான ஒரு அக்கினியை போட்டு எங்களை பரிசுத்தமாக்கி ஆவியல் அனலுக்குள்ளே எப்பொழுதும் ஆவிய அனலுள்ள ஜீவித்தை காத்துக்குள்ள உதேசிங்க தாவே. இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். நாளைக்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனை பொறுப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம். ஆவியானோட சமூகம் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும். தேவ சமூகத்தில் வந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர், ஆவியில பலனடை உதவி செய்தீர். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தராகிய